السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: لما عرج بي مررت بقوم لهم أظفار من نحاس يخمشون وجوههم وصدورهم أو كما قال عليهم الصلاة والسلام. அனைத்து புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பும் அருளும் கொண்டு அகிலங்களின் அருள் கொடையாய் வந்துதித்த எம் உயிரினும் மேலானர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக அழகிய இந்த ஜும்ஆவினுடைய சங்கைக்குரிய பொழுதிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சலாமத்தும் ஆஃபியத்தும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகில் இருக்கக்கூடிய சமுதாயங்களில் சமயத்தை பின்பற்றி வாழ்கிற, சமயங்களை எல்லாம் மார்க்கத்தை மார்க்கமாகவே எடுத்து வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம். முஸ்லிம்களாகிய நமக்கு பல்வேறு ஆன்மீக பயிற்சிகளை கொடுக்கும் அளவிற்கெல்லாம் தேவையில்லாத அளவிற்கு அழகான கடமைகளை எல்லாம் குர்ஆன் வகுத்து கொடுத்திருக்கிறது. கடமைகளை சரியாக செய்யும் பொழுது வணக்க வழிபாடுகள் நிரப்பமாக காட்சியளிக்கிறது. அதே சமயம் எல்லோரிடமும் மார்க்கத்தை பார்க்க முடியுமானால் அதிகமான அளவில் சமயத்தை பின்பற்றுகிற மக்களில் கவனிக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் சமுதாயம் அதிகமாக தொழக்கூடியவர்களாக, அதிகமாக இறை பணியை தேடுபவர்களாக, அதிகமாக இறை அருளை வேண்டியவர்களாக ஒவ்வொரு வருடத்திலும் அல்லது ஒவ்வொரு வாரத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு சங்கைக்குரிய ரமலான் போன்ற மாதங்களிலோ தேடுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்று ஒரு பெரும் ஆபத்தை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பேர் ஆபத்து. முழுக்க முழுக்க பசியோடு இருக்கிற ஒரு விலங்கு ஏதேனும் ஒன்றை உண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் அதை எப்படி உண்ணுமோ அதுபோன்று நாம் செய்த நன்மைகளை இந்த ஆபத்து தின்றுவிட்டு போய்விடும். இந்த பேர் ஆபத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிறோம். சொல்ல போனால் 199 பேரும் இதை கடந்துதான் செல்கிறோம். இந்த ஆபத்தில் அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இல்லா மாஷா அல்லாஹ். அவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சில பாவங்கள் இருக்கிறது, அது பெரிய பட்டியலில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு சில பாவங்கள் சின்ன பாவங்களாக இருக்கும், சிறிய பாவங்களாக இருக்கும்.
ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஹதீஸிலே சில பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது லா துக்ஃபிருஹா இல்ல ஸலாத், ஒரு சில பாவங்களுக்கு சில தொழுகைகள் கஃபாராவாக அமையும், ஒரு சில பாவங்களுக்கு நோன்பு கஃபாராவாக அமையும், ஒரு சில பாவங்களுக்கு சதக்கா கஃபாராவாக அமையும். உதாரணத்திற்கு தௌபாவை செய்துவிட்டு இறைவனிடம் நான் 2 ரக்அத் தொழுகிறேன், செய்துவிட்ட பாவத்திற்கு கஃபாராவாக அமையும். சத்தியத்தை முடித்து விட்டால் 3 நாள் நோன்பு பிடிக்க வேண்டும், கஃபாராவாக அமைக்கலாம். இல்லை 10 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், கஃபாராவாக அமைக்கலாம். கஃபாராவாக அமைக்க முடியும் என்கின்ற பட்சத்தில் இருக்கின்ற சில இபாதத்துகள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து இலஸ்ஸலா, முந்தைய வக்தின் தொழுகை இந்த வக்து தொழுகை வரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சிறு பாவங்களை இந்த தொழுகை மன்னிக்கும், கஃபாராவாக ஆக்கும். அல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா ஒருவர் தொழுகிறார் என்றால் இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மாவிற்கு இடையிலே செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும், கஃபாராவாக அமையும். அல் உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா செய்தால் அந்த உம்ராவுக்கு இடைப்பட்ட வேலைகளில் செய்துவிட்ட பாவங்களை, குற்றங்களை, குறைகளை அல்லாஹ் கஃபாராவாக மன்னித்து விடுகிறான். இந்த வரிசையிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரபலமான ஹதீஸ், ரமலான் இலா ரமலான், ஒரு ரமலான் இன்னொரு ரமலானிற்கு மத்தியில உள்ள இருக்கக்கூடிய பாவங்களை கஃபாராவாக அமைக்கும். ஏன்? அந்த நன்மையில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்ற பட்சத்தில் அந்த பாவத்தை அல்லாஹ் போக்குகிறான். அந்த பாவம் பெரும் பாவங்கள் கிடையாது. தொழுகையிலிருந்து ஒரு தொழுகை, உம்ராவிலிருந்து ஒரு உம்ரா, சதக்காவிலிருந்து ஒரு சதக்கா, ரமலானில் இருந்து ஒரு ரமலான், இவைகளுக்கு இடையிலே கஃபாராவாக மன்னித்து பரிகரிக்கப்படுகின்ற பாவம் என்பது பெரும் பாவங்களை அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லை, சிறிய பாவங்கள் எதேச்சியாக. ஆனால் பெரிய பாவங்களுக்கு என்ன ஒரே ஒரு தீர்வு என்று சொன்னால், குர்ஆன் சொல்கிற ஒரே ஒரு தீர்வு தௌபத்தன் நசூஹா, ஆரோக்கியமான தௌபா என்று குர்ஆன் சொல்கிறது. அது பெரும் பாவத்தை அந்த தௌபாவை கொண்டு மட்டும்தான் நம்மால் கஃபாராவாக அதை மன்னிப்பதற்கு, பரிசளிப்பதற்காக வேண்டி அந்த அமலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்தை சிறிய பாவங்களாக நினைத்தே முஸ்லிம்கள் எல்லா இடங்களிலும், அல்லாஹ் நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஜும்ஆவுடைய மேடை என்பதனால் முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவருக்குமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம், நாம் சர்வ சாதாரணமாக செய்கிறோம் அந்த பாவத்தை. அது தொழுகையிலிருந்து தொழுகையாக இருக்கட்டும், ஜும்மாவில் இருந்து ஜும்மாவாக இருக்கட்டும், உம்ராவுக்கு போய் வந்து விட்டதாக இருக்கட்டும், ஹஜ்ஜுக்கே சென்றவர்களாக இருக்கட்டும், அதனுடைய பேராபத்தை விளங்காமல், அதனுடைய பெரும் தண்டனைகளை எல்லாம் விளங்காமல், அதனால் எதை இழப்போம் என்பதை கூட தெரியாமல், அறியாமல், சிறிய குற்றம் என்றே நினைத்து பெரும் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உரிஜ பி மரர்து பி கௌமின், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், மிஅராஜிற்காக வேண்டி என்னை தயார்படுத்தினார்கள். அன்று இரவு நான் மிஅராஜ் செல்வதற்கு தயாரான பொழுது ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். அந்த கூட்டத்தை கடந்து செல்லும் பொழுது அவர்களை பார்க்கிறேன், விகாரமாக இருந்தார்கள் மண்ணறையில். அந்த கூட்டம் மண்ணுக்கு மேலே இல்லை, மண்ணுக்கு கீழே இருக்கிறார்கள். நான் போன இரவு என்பது விண்ணுக்கு மேலுள்ள பயணம், விண்ணுக்கு மேலுள்ள பயணம். மண்ணிலே என்னை கடத்தி செல்கிறார் ஜிப்ரீல், மண்ணுக்கு கீழ் உள்ள காட்சிகளையும் நான் பார்க்கிறேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லஹும் அஃபாரும் மின் நுஹாஸ், அவர்களுடைய விரல்களில் கொடூரமான நகங்கள் இருந்தது. அந்த நகங்களை பார்த்தேன், மின் நுஹாஸ், ஈயம் காய்த்தப்பட்டதை பூசப்பட்டதாக இருக்கிற நகங்கள். அந்த மண்ணறையிலே அவர்களுக்கு அந்த நகங்கள் இருந்தது. அந்த நகத்தை எடுத்து யஹ்முஷூன வுஜூஹஹு, அஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக,
அவர்களின் முகத்திற்கு அவர்களே அந்த முகத்தில் பதிய வைத்து கிழித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த காட்சியை நான் பார்த்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஹ்முஷூன வுஜூஹஹும், அவர்கள் முகத்தில் எல்லாம் அவர்கள் தேய்த்து கொண்டு கிழித்து கொண்டு இருந்தார்கள். அந்த காயங்கள் வருடி வருடி நீர் போன்று அங்கிருக்கிற ரத்தங்கள் குருதிகள் சொட்ட சொட்ட தங்கள் நெஞ்சங்களை பிளப்பதை போன்று அந்த நகத்தை நெஞ்சத்திற்குள் வைத்து கிழித்து கொண்டார்கள். இதை பார்த்து விட்டு இது என்ன இப்பவே இந்த அதாபு கிடைக்கிறது என்று ஜிப்ரீலிடம் நான் கேட்ட முதல் கேள்வி அந்த மிஅராஜினுடைய பயணத்தின் இரவில், ஃபகுல்து மன் ஹாஉலாஇ யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவ்வளவு கொடுமையான ஒரு அதாபு மன்னரையிலே தனக்கு தானே செய்து கொண்டிருக்கிறார்களே, தங்கள் முகத்திலும் நெஞ்சங்களிலும் கீறி கிழிக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாஉலாஇ அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ், இவர்கள் வாழும் காலகட்டத்தில் மக்களின் இறைச்சிகளை சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வ யக்ஊன ஃபீ அஅராதிஹிம், அந்த இறைச்சியை சாப்பிடுவது மட்டுமல்லாமல் அந்த மக்களினுடைய வானத்தில் இவர்கள் விழுந்தார்கள், அவர்கள் மானத்தில் இவர்கள் விழுந்தார்கள். அல்லாஹ் அந்த பெரும் பாவத்திற்கு தான் ஆரம்ப நிலை தண்டனையாக மன்னரையில் இந்த தண்டனையை இவர்கள் புசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆம் பெருமக்களே, புறம் பற்றி தான் பேச இருக்கிறோம். அந்த பேராபத்து புறம், அந்த பேராபத்து கோல், அந்த பேராபத்து இட்டு கட்டுதல், அந்த பேராபத்து ஒருவரை குறை சொல்லுதல், இது நாம் சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள். அதை பேசுபவர்களிடம் கூட சிரித்து மகிழ்ந்து பேசி கடந்து போகிறோம். ஆனால் இஸ்லாத்தின் பட்டியலில் அது சிறிய பாவம் அல்ல. அல் கபீரா இன்னஹு மினல் கபீரா, அது பெரும் பாவத்தில் உண்டானது. புறம் பேசுதல் பெரும் பாவத்தில் உண்டானது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 2 கபரை கடந்து சென்றோம், 2 கபரை கடந்து சென்றோம். அந்த 2ம் மாஹுமா யுஅذிபானி மின் கபீர், அந்த 2 கபரும் பெரிய விஷயத்துக்காக அதாப் செய்யப்படல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ் முதல்ல சொல்றாங்க, 2 பேர் அதாப் செய்யப்படுகிறார்கள். அந்த 2 மன்னரியில் வேதனை செய்யப்பட்டவர்களை கடந்து செல்கிறோம். அந்த 2 பேரும் பெரிய விஷயத்தில் அவர்கள் அதாப் செய்யப்படவில்லை. வலாக்கின் இன்னஹுமா கபீருன் ஃபில்லாஹ், ஆனால் அந்த 2ம் அல்லாஹ்விடத்தில் பெரிய விஷயம் அப்படினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு வேண்டுமென்றால் அது பெரியதாக இல்லை, ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது பெரிய விஷயம். அந்த 2 பெரிய விஷயத்தை அல்லாஹ் அந்த விஷயத்திற்காக அதாபை கொடுத்து கொண்டிருக்கிறார். முதலாவது யார்? இன்னஹும் மின் நமீமா, பிறரை புறம் பேசி பிறரை குறை பேசிக் கொண்டு பிறரை பற்றி புறம் பேசிக் கொண்டே இருந்தவருக்கு மன்னரையில் அதாபு கொடுத்து கொண்டே இருக்கப்பட்டுச்சு. இரண்டாவது யார்? சிறுநீர் கழித்து அதை சரியாக சுத்தம் செய்யாதவர்களுக்கு அந்த மன்னரையில் அதாபு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 2ம் நமக்கு சாதாரணமாக இருக்கலாம், நமக்கு சிறியவைகளாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது பெரியது என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, புறம் என்பது கொடுமையான ஒரு நோய், ஒரு பேர் ஆபத்து. 50 வருடங்கள் ஒருவர் தொழுகிறார், 50 வருடங்கள் தக்பீர் தஹரீமாவோடு தொழுகிறார், 50 வருடங்கள் 30 நோன்புகளையும் நோற்று வந்தார், 50 வருடங்களில் பல ஹஜ் செய்தவர், பல உம்ரா செய்து கொண்டிருக்கிறார். இந்த 50 வருடங்களில் எத்தனையோ ஜகாத்துகளை கடந்தார், எத்தனையோ சதகாக்களை கடந்தார். அத்துணை நன்மைகளை கொண்டு வருவார் நாளை மறுமையிலே. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல் முஃப்லிஸ் என்று கேட்டார்கள். வீணா செலவு செய்பவன் யார் என்று கேட்டார்கள் சஹாபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நினைப்பதை போன்று இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு செய்பவன் அல்ல முஃப்லிஸ். இருக்கும் பொழுது வாரி வாரி செலவு செய்து அடித்துக் கொள்பவன் அல்ல செலவினம், அவன் அல்ல.
மொத்தமாக வைத்திருந்தார். இந்த 50 வருஷ அமல்களையும் மேலே கொண்டு வைத்திருந்தார். லா யம்லிகு ஹஸனா இல்லா பிஃபிஸ்கி வாஹித். ஒரு குற்றத்தினால், ஒரு தவறினால், ஒரு பாவத்தினால் ஒட்டுமொத்தமாக அத்தனையும் இழந்து போனார். பெருமக்களே, பெரும் பாவத்தினால், பிறருக்கு செய்கிற பெரும் பாவத்தினால், பிறரை பாதிப்புக்குள்ளாக்குற பெரும் பாவத்தினால் கடமையான நம்முடைய தொழுகையின் நன்மைகளை கூட நாம் இழந்து விடுகிறோம். அப்படியே எடுத்து யாரை பற்றி பேசினோமோ அவருக்கு கொடுக்கப்படும். யாரை பற்றி குறம் பேசியே திரிந்தோமோ அவர்களுக்கு நம் பட்டியலிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும். ஹதீஸ். நோன்பின் நன்மைகளை எடுத்து கொடுக்கப்படும், உம்ராவின் நன்மைகளை எடுத்து கொடுக்கப்படும், ஹஜ்ஜின் நன்மைகளை எடுத்து கொடுக்கப்படும், சதக்காவின் நன்மைகளை எடுத்து கொடுக்கப்படும். ஒன்றும் இல்லாதவனாக இருப்பார். ஆனால் இவர் ஜனாசாவை போகும் பொழுது எல்லோரும் சொல்வார்கள், என்ன அருமையான முகம், என்ன அருமையான ஜனாசா, என்ன அருமையான கூட்டம், என்ன அற்புதமான நபர், அழகான இபாதத் செய்பவர், முன் சஃபில் தொழுபவர், எல்லா இடத்திலும் நன்மையாக பேசுபவர் என்றெல்லாம் இவரை புராஜிதமாக பேசுவார்கள். ஆனால் மறுமையின் நிலை அப்படி இருக்காது. பெருமக்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய அமல்களை முழுக்க முழுக்க அல்லாஹ் எடுத்து 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 கொடுப்பார். ஏன் ஏன் என்று கேட்கும் பொழுது, இன்னென்ன காரியங்களை இவனை பற்றி நீ பேசினாய், அப்பொழுது அவன் உன்னிடத்தில் இல்லை என்று பதிலளிக்கப்படும். இன்னென்ன காரியங்களை இவரை பற்றி நீ பேசினாய், அப்பொழுது அவள் அதை நினைத்து வருந்தினால் அந்த வருத்தத்திற்கு உன் நன்மைகளை எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும். இது மறுமையிலே புறம் பேசுபவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை என்றால், சுப்ஹானல்லாஹ், நாம் செய்ய வேண்டிய தௌபாக்கள் நிறைய உண்டு. பகிரங்கமாக இருக்கிற வட்டிக்கு செய்கிறோம். எத்தனையோ விபச்சாரங்கள் செய்து விட்டவர்கள் விபச்சாரத்திற்கு செய்கிறார்கள். எத்தனையோ பேர் பெரும் பாவத்திற்கு செய்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் புறம் பேசியதற்கு தௌபா செய்கிறோம்? புறம் பேசியதற்கு தௌபா செய்ய வேண்டும். மற்றவரை பற்றி குறை பேசியதற்கு தௌபா செய்ய வேண்டும். ஹதீஸில் வருகிறது, உங்களுடைய புறம், உங்களுடைய கோல், உங்களுடைய குற்றம் குறைகள் அவருடைய மானத்தை பறிக்கும். 4 பேருக்கு முன்னாடி இந்த துன்யாவில ஒருவருடைய மானத்தை நாம் பறித்தால் 4 கோடி மக்கள் இருக்கும் இடத்தில் நம் மானத்தை அல்லாஹ் பறித்து விடுவான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தேவையில்லையே நமக்கு. ஹதீஸில் வருகிறது, மன் சத்தரஹு மன் சத்தரன் நாஸ் சத்தரஹு அல்லாஹ் யௌமல் கியாமா. யார் மக்களின் குறையை, மக்களினுடைய நிலை குறித்து, குறை குறித்து யார் மறைத்து ரகசியம் காக்கிறாரோ, சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத் நாளில் நம்முடைய குறையை, நம்முடைய ரகசியத்தை, நம்முடைய பலவீனத்தை அல்லாஹ் மறைக்குவான் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. இந்த ஹதீஸ்ல 2 விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? வெறும் குறைகள் மட்டும் மறைக்கிறோம் என்ற நன்மை அல்ல பெருமக்களே, அவர்களுக்கு நாம் நன்மையும் செய்திருக்கிறோம் என்ற நன்மையும் அதில் ஒளிந்திருக்கிறது. ஒருவருடைய மானத்தை பாதுகாப்பது, ஒருவருடைய தன்மானத்தை சீண்டாமல் அவரை நாம் பாதுகாப்பது, ஒருவரை பற்றி கேவலமாக பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டு நையாண்டி அடித்துக் கொண்டு கெட்ட வார்த்தைகளால் அருவருக்க வார்த்தைகளால் அவருடைய குணத்திற்கே தரம் தாழ்த்தி கொண்டு பரிகாசம் செய்து பேசுவது இருக்கிறதே, மோசமான நிலை அது. அவர் கொலை செய்வதை விட மோசமான தண்டனை இதில் உண்டு. கொலை செய்வதை விட மோசமான தண்டனை. முன்னெல்லாம் ஒரு இடத்திலே கொலை நடக்கிறது என்றால் கொலை என்று வரும். சமீப காலத்தில் ஆடைகள் இன்றி கொலை செய்யப்பட்டால் என்றால் அந்த ஆடையின்றி கொலை செய்யப்பட்டதற்கு விகாரமாக பார்க்கிறார்கள். வஞ்சிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு இன்னும் விகாரமாக பார்க்கிறார்கள். துண்டு துண்டாக அவர்களுடைய உறுப்புகள் சிதைக்கப்பட்டது என்றால் எல்லாவற்றையும் விட விகாரமாக பார்க்கிறார்கள். ஆனால் சர்வ சாதாரணமாக மையத்தான சகோதரன் இறைச்சியை சாப்பிட்டால் என்ன நாற்றம் அடிக்குமோ, என்ன குற்றமோ, என்ன தண்டனையோ, அது புறம் பேசுபவர்களுக்கு என்றல்லவா குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் தன் இன்ன பஅத தன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுகும் பஅலா. ஓ ஈமான் கொண்டவர்களே, எண்ணங்களில் சிலதை அஞ்சு கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், அவாய்ட் பண்ணுங்க. இவர் இப்படி இருப்பாரோ, அவர் அப்படி இருப்பாரோ. இஜ்தனிபு கஸீரம் மினல் தன் இன்ன பஅத தன்னி இஸ்முன். நீங்கள் எண்ணுகின்ற சில எண்ணங்கள் அது பாவம். சுப்ஹானல்லாஹ். வலா தஜஸ்ஸஸு,
துருவி துருவி ஆராய்ந்து பார்க்காதீர்கள். என்னவாக இருக்குமோ என்று ஆராய வேண்டாம். உங்கள ஒருவர் சிலரை பற்றி தயவு கூர்ந்து குறை கூறாதீர்கள். புறம் பேசாதீர்கள். இங்குதான் அல்லாஹ் வைக்கிற கேள்வி. இத்தனையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், உங்களை யாராவது ஒருவர் உங்களை யாராவது ஒருவர் பிரியப்படுகிறார். தன்னுடைய சகோதரின் மாமிசத்தை அந்த சகோதரனமோ மையத்தானதற்கு பின்னால் அவன் இறைச்சியை உண்ணுவதற்கு உங்களை யாராவது பிரியப்படுகிறீர்களா? நீங்கள் வெறுப்பீர்கள் இல்லையா? அப்படி நீங்கள் வெறுத்து வெளியே வாருங்கள், பிறரை குறை கூறுவதை விட்டும். அப்படி வெறுத்து வெளியே வாருங்கள், பிறரை புறம் பேசுவதை விட்டும். நான் சொல்லுவது, இன்று இந்த குறை, இந்த புறம், இது வீடுகள் மட்டுமல்ல, சந்தைகளில் மட்டுமல்ல, நாம் இருக்கிற அலுவலகம் மட்டுமல்ல, அல்லாஹ் பாதுகாப்பானாக, பள்ளி வாசல்களை கூட இது விட்டு வைக்கவில்லை. பெருமக்களே, பள்ளி வாசல்களில் பேசப்படுகிறது, வீடுகளில் பேசப்படுகிறது, ஆன்மீக மஜ்லிஸ்களில் பேசப்படுகிறது, நிக்காஹ் மேடைகளில் பேசப்படுகிறது. எங்கெல்லாம் பரக்கத்து வேண்டும் என்று நிற்கிறோமோ, எங்கெல்லாம் ரஹமத்து வேண்டும் என்று நிற்கிறோமோ, எங்கெல்லாம் துஆ செய்து அமர்ந்து வீட்டில் போய் படுக்கிறோமோ, ஒரே ஒரு புறம் பேசுவதனால் ஒட்டுமொத்தமாக அந்த நாள் செய்யப்பட்ட எல்லா அமல்களையும் தாரவாத்து விட்டு அமர்கிறோமே. நாம் எவ்வளவோ ஜாக்கிரதையாக இந்த அமலில் இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று, குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் வாயில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வார்த்தை, எந்த சொல்லாக இருந்தாலும் வார்த்தையாக வெளியே வரும் பொழுது, இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், கண்காணிப்பவன், எல்லாம் அறிந்தவன், அவனிடத்திலே இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்பார்கள் வானவர்கள். எத்தனை வார்த்தைகளை யாரை பற்றி எல்லாம் தவறாக பேசினோமோ. சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், மல் கீபா, கீபத் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புறம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். தமிழிலே சொல்லுவோம், புரிகிற மாதிரி. புறம்னா என்ன? ஏன்னா சில பேர் சொல்றது உண்டு, ஆளு இல்லாத பொழுது பேசினால் தானே ஹஜ்ரத் புறம். அவங்க இருக்கிறாங்கதான், அவங்க இருக்கும் பொழுதே பேசினா என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. திக்ருக அஹாக பிமா யக்ரஹ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, புறம் என்பது ஆளு இருக்கிறார் இல்ல, அதெல்லாம் அப்புறம். அவரை பத்தி நீ பேசுறது, இந்த விஷயத்தை நம்ம பேசணுங்கிறது அவர் காதுல விழுந்துச்சுன்னா அவர் வருத்தப்படுவாரு, மனம் நோவார் என்றால் அதற்கு பெயர் புறம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பேர் குறை கூறுவது, கீபத் என்று சொன்னார்கள். அப்போ அந்த சஹாபி கேட்டார், இன்கான ஃபி அஹி, பேசுற விஷயம் அந்த சகோதரர்கிட்ட இருக்குது, அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். இல்லாததை பேசுறதை பத்தி சொல்லிட்டீங்க, இருக்கிறதை தான் பேசுகிறோம், அதற்கு என்ன? ஃபகத் யுக்தபத்தஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவன் மானத்தை நீ பறிக்கிறாய் என்று அர்த்தம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது புறத்தை விட ஒருபடி அதிகம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன்கிட்ட இருக்கிற விஷயத்தை தான் நீ பேசுற, இல்லாததை பேசல. ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹ் இப்ப சொல்றாங்க, இல்லாததை நீ பேசிட்டால் ஃபகத் பஹத்தான், அவனை நீ இட்டு கட்டி விட்டால் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு விபச்சாரத்திற்கு இட்டு கட்டினால் 80 கசையடி 100 கசையடி என்றால் அத்தனை கசையடியும் இவனுக்கு கொடுக்க வேண்டும். பெருமக்களே, புறம் பேசுதல், குறை கூறுதல், ஒருவரை பற்றி அவருக்கு பிடிக்காததை பற்றி பேசி மகிழக்கூடியவர்களை பார்த்தால் தயவு கூர்ந்து அல்லாஹ்வுக்காக கேளுங்கள், ஓடி விடுங்கள். அவன் நம்மை சந்திப்பதற்கு வரவில்லை, அவன் நம்மை பற்றி நன்றாக பேசுவதற்கு வரவில்லை, நம்முடைய ஒட்டுமொத்தமான அமலையும் பறிப்பதற்காக நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவர்களை கண்டால் எச்சரிக்கையாக இருங்கள். சில பேரை பார்த்தாலே தெரியும், வர்றது ஏதாவது கொண்டுதான் வரும், செய்திய ஏதாவது கொண்டு வரும். ஒரு சில பேர் இப்படி வரக்கூடியவர்கள்ட்ட தான் தொடர்பே வச்சிருப்பாங்க. அந்தோ பரிதாபம், சில இல்லங்களிலே சில பெண்கள் வாடி மகிழ்ந்து போகிறார்கள். 4 பேர் சேர்ந்து ஒருவரை குறை பேசி பாவம், அவர்கள் சமையலறையில் இருக்கிறோமா இல்லை கல்லறையில இருக்கிறோமா என்று நினைக்கிற அளவுக்கு பெண்களின் நிலைப்பாடுகள்.
சில அலுவலகங்களில் அவன் வேலையை பார்ப்பதா அல்லது தொழிலில் தொழிலாளியை பார்ப்பதா, சக பணியாளர்களோடு இருப்பதா, இவர்கள் பேச இல்லாததெல்லாம் பேசுகிறார்கள் என்று மன உளைச்சல் இருக்கிறார்கள். அந்த மன உளைச்சலில், அந்த குறையில், அந்த வெட்கப்பட்டு துய்போடு அளவுக்கு யாரெல்லாம் ஒதுக்கி இருக்கிறார்களோ, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார்கள். நம்மளுடைய பங்கு இருக்குமானால் எத்தனை பெரிய அமல் செய்தாலும் அது செய்தும் எந்த பலனும் இல்லை. பெருமக்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. புறம், குறை ஆகியவைகளை சில இடங்களில் கூடும். கவர்மெண்ட் விஷயமாக, அரசு குற்றவாளிகளாக ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணணும்னா அப்போ சொல்லலாம். இல்ல, நான் குற்றவாளி பத்தி சொல்ல மாட்டேன், இது குறையா போயிடும், அந்த தண்டனை அங்க கொண்டு வரக்கூடாது, மார்க்கம் அனுமதிக்கிறது. ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர் விஷயத்தில் சொல்லலாம், அவர் பொய்யர், அவர்கிட்ட இந்த தன்மை இல்ல, இந்த அறிவிப்பை ஏற்றுக்க முடியாதுங்கிற பொழுது அப்பொழுது பேசுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. கடைசியாக ஒன்று, பெண் பார்ப்பது, மனநாளை பார்ப்பது, மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்கிறாங்கன்னா அப்பொழுதும் பேசலாம், ஆனால் இல்லாததை பேசக்கூடாது. அந்த இடத்துல மார்க்கம் ரொம்ப நிறைய ஷரத்துகள், நிறைய சும்மா பத்தாது. பேசலாம், சொல்லலாம், நல்ல தாய் தான், அல்ல அவங்க அப்படின்னா இல்லைங்க, அப்படி ஏதாவது அவங்ககிட்ட இருக்கிறத சொல்லணும். காசை வாங்கிட்டு எப்படியாவது கெட்டிட்டா போதும், கெட்டி முடிச்சது பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், உங்களுக்கு போன் ரீச் ஆகவே இல்லைன்னு சொன்னா அவனுக்கு லைஃபே ரீச் ஆகாம போயிடும். அதனால மார்க்கம் எங்க அனுமதிக்கிறோ அந்த இடத்துல நம்ம அனுமதியோடு செயல்படலாமே தவிர, மற்றபடி இந்த புறம், இந்த கோல், இது போன்ற குறை கூறக்கூடிய குற்றம் ஆக பெரும் குற்றமே. அல்லாஹ் அந்த குற்றத்திலிருந்து நம்மையும், நம் குடும்பத்தையும், நம் பெற்றோர்களையும், நம் சந்ததிகளையும் பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. யாரெல்லாம் நம்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கும் மனதிலே முழு திருப்தியை கொடுத்து நம் மீது அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் வளர்க்க செய்திருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.